Hi friends, welcome to Kingmaker Science Academy new initiative daily newspaper analysis. Myself Madan Prasad, Kingmaker Science Academy, Coimbatore branch. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட் நம்ம ஹெட்லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சத்தீஸ்கரில் பஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாவோயிஸ்டுக்கான ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூவே இருந்தது. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்மளோட ஹோம் மினிஸ்டர் செட் பண்ண டார்கெட் வந்து March 31, 2026 100% எலிமினேஷன் ஆஃப் மாவோயிஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட், சென்ட்ரல் கவர்மெண்டோட டார்கெட்டு. அப்படி பார்க்குறப்ப நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி, தட் இஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஜென்ரல் செக்ரட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 26 மாவோயிஸ்ட் சோல்ஜர்ஸ். ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் வந்து ரொம்ப 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 மாவோயிஸ்டில் வந்து அஃபெக்ட் ஆன டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர் இந்த பார்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து இந்த மாவோயிஸ்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இங்கே வந்து பிஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தண்டேவாடா டிஸ்ட்ரிக்ட், நாராயண்பூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இது வந்து பஸ்டார் ரீஜியன் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய அபிஜ்வாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோல்டிங் ஆஃப் மாவோயிஸ்டோட கேம்ப் இருக்கக்கூடிய ஏரியா. ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 to 6 டிகேட்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் மாவோயிஸ்ட் அந்த இன்சிடென்ட்னால. ஸோ அப்போ இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணி நம்ம வந்து நேற்று அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்குது நம்ம பேராமிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கு. ஸோ 2026 நம்ம மார்ச்ல வந்து எலிமினேட் பண்ண போகிறதுங்கிறத ஸோ போத் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் நேற்று வந்து இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் பேராமிலிட்டரி சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட எஃபோர்ட், அதே மாதிரி அவங்களோட சாக்ரிஃபைஸ். ஸோ நம்மளோட இந்த ரெட் கார்டர்ல இருந்து நடந்த இன்சிடென்ட்ல எடுத்து பார்த்தோம்னா சிவிலியன்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம பண்ண அந்த ஆப்ரேஷன்ஸ்ல வந்து 200 மாவோயிஸ்ட்டை வந்து நம்ம வந்து கில் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 200 சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்ட் மிலிட்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குது. அதோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர் பசவராஜு அப்படிங்கிறவர் வந்து அவர் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால அந்த ஹெட்டே இல்லாதனால ஸோ அதாவது லீடர்லெஸ் மூமெண்ட்டாக போகிறக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ 2004-2000 அந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, தெலங்கானாவில் வந்து இருக்கக்கூடியதில் வந்து பீக்கில் இருந்தது இந்த மாவோயிஸ்டோட மூவ்மெண்ட். அப்போ எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஓன் ரிசர்வ் போலீஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பெட்டாலியன் போலீஸ் இன்க்ளூடிங் சிஆர்பிஎஃப் வச்சு நம்ம வந்து மாவோயிஸ்ட் இஷ்யூ வந்து நம்ம டார்கெட் பண்ணோம். ஸோ அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நமக்கு பெரிய ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்த ஹெட்லைன்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா செட் டு சைன் இன்ட்ரீம் யூஎஸ் ட்ரேட் டீல் பை July 8 பிஃபோர் 90-day பாஸ் இன்ஸ். ஸோ நம்ம ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் வந்து டேரிஃப் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காரு நிறைய கண்ட்ரிஸ் மேலே. அப்படி இந்தியா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காரு. ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து நான் போடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்ட்ரீம் ஒரு இடைக்கால ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இந்த மாதிரி எங்களோட இந்தியாவோட லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ்லேருந்து உங்கள் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கமாடிட்டிக்கு நீங்கள் டேரிஃப் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேரியர்ஸ், நான் டேரிஃப் பேரியர்ஸ் வந்து நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து லாஸ்ட் வீக் விசிட்டட் வாஷிங்டன் டிசி. அதே மாதிரி யூஎஸ் நம்மகிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் காம்பனன்ட்ஸ், அதாவது ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ், ஆப்பிள், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸு, இந்த மாதிரி யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியா வந்து நீங்கள் வந்து போடக்கூடாது, டேரிஃப் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற கன்செஷன், அதாவது 10% மாதிரி கன்செஷன் மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது நமக்கு தெரியும். யூகே கூட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கன்க்ளூட் பண்ணிட்டோம். யூஎஸ் கூட யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம நெகோசியேஷனில் போயிட்டு இருக்கிறோம். யூஎஸ் கூட ஒரு காம்ப்ரஹென்சிவாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து லாங் டேர்ம் நெகோசியேஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதை பற்றி இன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸில் வந்து வந்திருக்குது. யூஎஸ் அண்ட் சைனா வச்சு, இந்தியா அண்ட் யூஎஸ் வச்சு ட்ரேட் ரிலேட்டடாக இது வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேஜ் இன்டர்நேஷ்னல் நியூஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து மேப் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, இல்லை கான்ஃப்ளிக்ட்ல இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் பற்றி வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரியும், 1 வீக்காக வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து காசாவில் வந்து ஒரு பெரிய அஃபென்சிவ் அட்டாக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய வந்து எய்டிங் ஏஜென்சிஸே என்ன பண்ண முடியலன்னா எவாக்குவேஷன் பண்ண முடியல, ஹியூமனிடேரியன் எய்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியல.
அதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேல் மேலே சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த காசால வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வைப் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மூவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்து அவங்க வந்து அந்த காசா விட்டு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ் பாலஸ்தீனியன்ஸ் வந்து செட்டில் ஆன ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசான்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த அந்த பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் வந்து ஸோ இங்கே பார்க்குறோம் சைனீஸோட ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி, அதே மாதிரி வந்து பாகிஸ்தானோட மினிஸ்டர், ஆப்கானிஸ்தான் மினிஸ்டர், இவங்க ஒரு மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செபெக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று வந்து இருக்குது. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ சைனா த்ரூ பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அப் டு கராச்சி வரைக்கும் வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்கு. இப்போ என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா மேபி செபெக்குள்ள ஆப்கானிஸ்தானும் இன்க்ளூட் ஆகலாம். ஸோ அவங்களும் வந்து வில்லிங்காக இருக்காங்க. ட்ரேட் ரிலேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சைனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈக்குவேஷன் வந்து நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பாகிஸ்தானுக்குள்ள வந்து இப்போ இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் இப்போ தான் தாலிபான் கூட நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாலிபான் கூட வந்து கவர்மெண்ட் கூட வந்து ட்ரேடே வந்து சைனா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நார்மல் ரிலேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் ஆப்கானிஸ்தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு பேஜில் வந்த நியூஸ். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து எக்கனாமி பேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆர்டிக்கல் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இது என்னன்னா நம்ம வந்து ஒரு 8 கோர் செக்டார்ஸை வந்து நம்ம மந்த்லி வந்து ஒரு இது எடுப்போம். அப்படின்னா சிமெண்ட்டு, இந்த நேச்சுரல் கேஸு, எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த மந்த்லி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து எடுப்போம். ஸோ அது வந்து பார்க்கும்போது இந்த ஏப்ரலில் வந்து கொஞ்சம் வந்து டீசல் ரேட் ஆயிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதோட அவுட்புட் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஐஐபி வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து இந்த எக்கனாமியில் இதில் வந்து பார்ப்போம். அப்போ இந்தியாவோட இந்த 8 கோர் செக்டார்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து எக்கனாமி பேஜில் வந்து வந்திருக்குது. இன்னைக்கு எக்கனாமி நியூஸில் அது வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிற சொல்ற பேஜில் வந்து இந்த வீராசாமி கேஸ் அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. இது என்னன்னா ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜு, ஸோ அவர் வந்து இந்த கரப்ஷன் அலிகேஷனில் மாட்டினார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவர் வந்து இன்ஹவுஸ் என்கொயரி அப்படிங்கிறது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாரு அப்படின்னா ஜட்ஜஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியல. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இம்யூனிட்டிக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி வீராசாமி ஜட்மெண்ட்னு சொல்லிட்டு 90s வந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸை வந்து நீங்கள் வந்து கிரிமினல் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த ஜட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் இந்த இனிஷியேட்டிவ் பண்ண முடியும். அதாவது ஒரு ஜட்ஜ் மேலே கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஒன்னா வந்து அவர் இன்ஹவுஸ் இன்கொயரி போகலாம், இல்லை வந்து பிஎம் பிரசிடென்ட் ரெக்கமெண்ட் பண்ணி இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து போகலாம். ஸோ தேர்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டேரெக்டாகவே அவர் மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணலாம். பட் சிஜேயும் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரேராங்கிறத விட அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று நம்மளோட இந்தியன் ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜட்ஜஸையும் நம்ம இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணதே கிடையாது. இம்பீச்மெண்ட்டோட ப்ராசஸ் போயிருக்குது, பட் அது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. அப்போ ஜட்ஜஸை வந்து நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். பட் இந்த மாதிரி கரப்ஷனில் மாட்டக்கூடிய சில ஜட்ஜஸை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட ட்ரஸ்ட் வந்து இல்லாமல் வந்து போகுது ஜுடிஷியரி மேலே. ஸோ அதனால அவர் வந்து என்ன கோட் பண்ணியிருக்காருன்னா அந்த வீராசாமி கேஸை வந்து கோட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபார்மர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து போச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். அதை பற்றி எலாபரேட்டாக வந்து நமக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்துருக்கு. எஃப்ஐஆர் ஜட்ஜஸ் மேலே நீங்கள் வந்து ஃபைல் பண்ண முடியுமா? ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜட்ஜஸோட இம்பீச்மெண்ட். தென் மெயின்ஸில் வந்து பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அதே மாதிரி கவர்னன்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைனில் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெஃப்டில் வந்து இன்னைக்கு வந்த ஆர்டிக்கலில் வந்து ட்ரம்ப்போட ஒரு ஐடியா, அதாவது ட்ரம்ப் வந்த பிறகு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஐடியா பண்ணியிருக்காங்க.
அது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டோம் ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த வார் வரும்போது இஸ்ரேல் யூஸ் பண்ண ஒரு அயன் டோம் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து நியூஸில் இருந்தது. ஏன்னா அது வந்து வரக்கூடிய மிசைல்ஸை வந்து ட்ராக் பண்ணும், இன்டர்செப்ட் பண்ணும், நியூட்ரலைஸ் பண்ணும். அது வந்து கிரவுண்ட் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு அயன் டோம் சிஸ்டம். ஆனால் அதே மாடலில் தான் இந்த கோல்டன் டோம் சிஸ்டம் வந்து ட்ரம்ப் வந்து பிளான் பண்ணுறாங்க. தட் இஸ் ட்ரம்ப் கவர்மெண்ட். அதே மாதிரி அவங்களோட ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் டிஃபென்ஸ் ஏஜென்சி. இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு வந்து ஏதோ லான்ச் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் டியூரிங் கோல்டு வார் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டிலாம் வந்தது. ஸ்பேஸை வந்து ஒரு இதாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ட்ரீட்டியே வச்சிருக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணோம்னா வெப்பனைஸ் வந்து ஸ்பேஸை வந்து பண்ணலை, ரிசர்ச் பர்பஸ்க்காக மட்டும் தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கிறோம். பட் இந்த இது ஐடியா பார்க்கும்போது என்ன எப்படி தோணுது அப்படின்னா, மேபி இவங்க யூஎஸை பார்த்து மற்ற கண்ட்ரிஸும் வந்து ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிசைல்ஸ் அதே மாதிரி சேட்டலைட் கூட வந்து இன்டிகிரேட் பண்ணி வந்து இன்டர்செப்டார் பண்ணுறது, லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான் அமெரிக்காவோட ப்ராஜெக்டை படிக்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அவங்க எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னா 2029 அப்படின்னு சொல்லிட்டு டெட்லைன் வந்து சொல்கிறாங்க. ஈவன் இது என்ன செய்யும் அப்படின்னா இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எங்கிருந்து வேணால் லான்ச் பண்ணலாம். இது வந்து அன்னோன் பிளேஸ் வந்து லான்ச் பண்ணக்கூடியது தான் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ். இப்போ ரஷ்யாவிலேருந்தோ சைனாலேருந்தோ ஒரு பேலஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணுறாங்கன்னா யூஎஸ் வந்து இந்த கோல்டன் டோம் மூலமாக ஸ்பேஸ்லேருந்து சேட்டலைட் மூலமாக என்ன செய்யலாம்னா இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும், அதே மாதிரி டிஃபெண்ட் பண்ண முடியும், அதே மாதிரி அஃபென்சிவ் அட்டாக்கும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து இந்த கோல்டன் டோம் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்தியாவோட ஸ்பேஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய இதை பற்றி கேட்டிருப்பாங்க, இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, இல்லைனா யூஎஸோட அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தார்ட் மிசைல் சிஸ்டம் பற்றி நமக்கு யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. S-400 சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நமக்கு நியூஸில் இருக்குது, ரஷ்யா கிட்ட வாங்கினது. ஸோ அது மாதிரி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எந்தெந்த கண்ட்ரி என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக், அதாவது மெயின்ஸ் எடுத்தாலும் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே எக்ஸ்பிளைனில் வந்து இன்னைக்கு பெரிய அனலைசிஸாக என்ன வந்திருக்கு அப்படின்னா மாவோயிஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வந்து டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாவோயிஸ்ட் லீடரில் வந்து டாப் மோஸ்ட் லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய இன்டெலெக்சுவல் அண்ட் அதோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கிறனால தான் இது வந்து சஸ்டைன் பண்ண முடியுது இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டை ஒரு லாங் டேர்மில் 2 to 3 decades. அப்போ அந்த ஜென்ரல் செக்ரட்டரியை வந்து நேற்று நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜென்ரல் செக்ரட்டரியோட அவர் வந்து எந்தெந்த குரூப்பில் இருந்தார், ஏன்னா பீப்புள் வார் குரூப்னு ஒன்று இருந்தது, இந்த சிபிஐஎம்னு ஒன்று இருந்தது, அது ரெண்டு மெர்ஜ் பண்ணாங்க. இவருக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் வந்து கணபதினு ஒருத்தர் இருந்தார். இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்மளோட அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து இதை ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி அந்த நுவான்சஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது நியூட்ரலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலாக வந்து இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியில் வந்து மெயின்ஸில் கேட்குற கொஸ்டின் காஷ்மீர் மாதிரி இருக்கக்கூடிய மிலிட்டியன்ஸ் எப்படி நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது, அதே மாதிரி மாவோயிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறது, சிவில் சொசைட்டியோட எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது. ஏன்னா இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், மோஸ்ட் ஆஃப் த மாவோயிஸ்ட் அந்த குரூப் வந்து சரண்டர் ஆகிருக்காங்க. சரண்டர் ஆகிட்டு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ளே நான் வந்து வரேன் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட், இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து கொண்டு வராமையும் அது எப்படி நம்ம வந்து இன்னும் நம்ம மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிளைனில் வந்தது இந்த இந்த இதெல்லாம் வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர். ஸோ ரெண்டு நியூஸ் பேப்பர்லேயே இன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் வந்துருக்குது. ஏன்னா அதோட ஹாட் நியூஸே வந்து இந்த மாவோயிஸ்டோட நியூட்ரலைசேஷன் தான். ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹிந்துவில் வந்து இன்னொரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடா இருக்கக்கூடிய தட் இஸ் கன்னடா லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாட் லேம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு, தட் இஸ் கர்நாடகா சேர்ந்த ஒரு ஆத்தர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் புக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து வந்திருக்குது இன்னைக்கு ஹிந்துவோட ஹெட்லைன்ஸில். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துவோட எடிட்டோரியலை பற்றி பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே May 22 இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே. ஸோ ஃபார்மர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. என்னன்னா ஹர்பன் இருக்கக்கூடிய ஹர்பன் சிட்டிஸில் வந்து கிரீன் ஸ்பேசஸ் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இந்தியாவிலேயே 45% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து ஹர்பனைசேஷன் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் த குளோபில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே வந்து ஹர்பனைசேஷனாக இருக்குது. ஈவன் அது 70% கூட போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே எதனால் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு தான் வந்து 1992 யுஎனோட முக்கியமான ப்ரோட்டோக்கால் கன்வென்ஷன் ஆன் பயோலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்கால் சைன் ஆச்சு. அதை வச்சு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது குன்மிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, அது வந்துச்சு.
அதே மாதிரி யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 11 எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முக்கியமாக சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கிரீன் ஸ்பேசஸ் எப்படி கொண்டு வருது, அர்பன் பாலிசி மேக்கர்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் எப்படி பண்ணணும், அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யூஎன் எஸ்டிஜில வந்து கோல் 11 வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு கிரீன் ஸ்பேஸை அர்பன் வந்து கொண்டு வரனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் பெனிஃபிட், ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட், அதில் வந்து கிடைக்கக்கூடிய வந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதே மாதிரி யூஎன் ஹேபிடேட் மாதிரி இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி இந்த ஜிபிஎஃப் ஃப்ரேம்வொர்க்ல என்ன சொல்றாங்கன்னா, அர்பன் பிளானர்ஸ் வந்து அவங்க லோக்கல் பயோடைவர்சிட்டியை வச்சு அவங்க வந்து ட்ரீஸை வந்து பிளான் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம மியாவாக்கி ஃபாரஸ்ட் மெத்தடுன்னு வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, லோக்கல் இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் நேட்டிவ் ட்ரீஸ் அதை வந்து நீங்க வந்து அர்பன்ல வந்து இது பண்ணணும், அதுதான் வந்து எஃபெக்டிவா இருக்குமே தவிர இந்த மாதிரி வந்து நமக்கு வெளியிருந்து வரக்கூடிய எந்த ஒரு நேட்டிவ் இல்லாததை வந்து நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதில் அந்த சென்னையில பண்ண மாடலு, அதே மாதிரி பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்றாங்க, அதுல என்ன பண்றோம், இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் வந்து கலெக்டிவ் ஆக்ஷன் என்னென்ன வந்து பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கன்ஜெஷன் சிட்டியா மாறிட்டு வருது. அப்போ கிரீன் ஸ்பேசஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அர்பன் பாலிசி மேக்கர்ஸ் மஸ்ட் கீப் இன் மைண்ட் தட் ஹவு டு பிரிங் த கிரீன் ஸ்பேசஸ், அதாவது ட்ரீஸ் பிளான்டேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பொல்யூஷன் ஃப்ரீ என்வரான்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிரீன் பார்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஃப்ரீ ஏராக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்பன் பாலிசி மேக்கர்ஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட்டோரியல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து இஸ்ரேலோட அந்த கிரைசிஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எக்ஸ்பிளைட் ஆகிட்டு இருக்கு அந்த காசா, அது பார்த்தோம், அதை பற்றி வந்து ஒரு எடிட்டோரியல் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இங்கே இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இதுதான். அடுத்து இந்த லாஸ்ட்டாக இந்த ஒரு ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானோட அந்த வார் சுச்சுவேஷன் போச்சு. அதில் வந்து ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா, பாகிஸ்தான் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப வந்து பாவர்ட்டி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்றாங்க, ஒரு டேட்டா சொல்லுது. அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மியான்மர் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றோம்ல, 71 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நார்த் ஈஸ்ட்ல வந்து அப்படி பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் பாவர்ட்டி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து சொல்லுது. அப்ப எப்படி பார்த்தாலும் இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து அண்டர் டெவலப்மெண்ட், எக்ஸ்போர்ட் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது, எந்த ஒரு ஹியூமன் அந்த இதெல்லாம் கேபிட்டல்லாம் வந்து பெருசாக டெவலப்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஹிந்துவோட டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி வந்து ஒரு பெரிய அனாலிசிஸ் வந்துருக்குது. ஏன்னா நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இல்லை நான் வந்து வாட்டரை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து மேகாங் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். அதாவது ஹிமாலயாஸ் வந்து உருவாகிற ஒரு ரிவர் மேகாங் ரிவர் சைனா, வியட்நாம், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, அது வழியாக போயிட்டு இருக்குது. இப்போ அவங்களாம் என்ன செய்யறாங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டேட்டா ஷேரிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்றாங்க. பட் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது யாரோ ஒரு மீடியேட்டர் வந்து பண்ற மாதிரி இருக்குது. வேர்ல்டு பேங்க் அவங்க தான் மீடியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளோட 2 கண்ட்ரி வச்சு எவ்ரி இயர் வந்து டேட்டா ஷேர் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அது வந்து கரெக்டாக வருமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஃபிளிக்ட்ல நம்ம வாட்டரை வந்து வெப்பனா எடுக்கிறது வந்து சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி வந்து டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்துட்டே இருந்தது அப்படின்னா, ஸோ வி கேனாட் அலோ வாட்டர் டு ஃப்ளோ இந்த பாகிஸ்தான். ஏன்னா அந்த ஜீலம், செனாப், அந்த ரிவர்லாம் வந்துருக்கூடிய ராவி, இந்த ரிவர் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் வந்து இன்னைக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல வந்து வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து பேப்பர் 2ல இன்ட்ரான்ஸ்லேஷன்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கோட ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும். ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.